பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, மா அர்தத்துலஹா, உங்கள்கிட்ட என்னப்பா சேமிச்சு வச்சிருக்காங்க, அதற்காக நீ என்ன பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க, என்ன பார்க்க வேண்டும் என்று நீ ஆசைப்படுகின்றாய், என்ன சேர்த்து வைத்திருக்கின்றாய் என்று சொல்கின்ற பொழுது அவர் சொன்னாரு, அல்லாஹ்வும் ரசூலும் தான் என்கிட்ட இருக்கிறார்கள் என்று என்ன பாருங்க, நல்ல பாம்பு. நல்ல பாம்பா? யாராவது அந்த பாம்புக்கு பேர் என்ன? நல்ல பாம்பு. ஹையத்துல் ஹசனா, ஹையத்துல் தான் பாம்பு அரபியில, ஹசனாடா நல்ல பாம்பு. அதை போய் நல்ல பாம்பு அப்படி பிடிச்சு விட்டு பாருங்களேன், அது நல்லதா கெட்டது யாரும் எந்த நேரமும் அவர்களிடத்தை கிட்ட சென்றால் உட்கார வைத்து அழகாக பேசி நம் மனதில் இருக்கக்கூடிய கவலை அப்படி நிற்கிறான். Come to the way, O Sultan Rabia, most honored one and most glorified one, most praised one, in divinely present Sayyidina Muhammad sallallahu alaihi wasallam. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، إن الذين آمنوا وعملوا الصالحات سيجعل لهم الرحمن ودا. وقال نبينا عليه الصلاة والسلام: تركت فيك من أمرين لن تضلوا ما تمسكتما كتاب الله وعترتي وقيل وسنتي رسول الله صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவருமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கு அனைத்து புகழும் உரித்தாகுக. ஸலாத்தும் ஸலாமும் நமதீரும் மேலான நமதீரும் கீழான கண்மணி நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய நல்வழியை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், இமாம்கள், அவுலியாக்கள், நாதாக்கள், இப்படி நாம் எல்லாம் இரு பெரும் மகானுடைய கந்தூரி விழாவிலே அமர்ந்திருக்கின்றோம். ஒன்று அஷேகனா முர்ஷிதனா முரப்பினா அஷாஹ் முஹம்மது அப்துல் காதிர் ஆலிம் சூஃபியில் ஹைதராபாதி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்களுடைய நேரடி கலீஃபாவாக, அவர்களுடைய எல்லா விதமான தர்பியத்தை அடைந்த மகானாக, கலீஃபாவாக நாம் இப்பொழுது விழா கொண்டாடி கொண்டிருக்கின்றோமே. நமது பக்கத்திலே இப்பொழுது அவர்கள் தீர்வு கொண்டிருக்கக்கூடிய அந்த ரவுலா ஷரீப் காயல்பட்டத்திலே பிறந்து இலங்கையிலே அவர்கள் பல்வேறுபட்ட உபகாரங்களை செய்து இந்த புனித மண்ணிலே அவர்கள் அடங்க பெற்றவர்கள். எல்லோருக்கும் நன்றாக தெரியும். நாம் எல்லாம் சூஃபி அப்பா என்று என்ன செய்வோம், பெருமையாக சொல்லுவோம். சூஃபி அப்பா என்று சொல்லக்கூடிய மகான் அவர்கள். அவருடைய முழு பெயர் ஷேக் அப்துல் காதிர் ஆலிம் சூஃபி சித்திகியில் காதிரியில் காதிரி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்களுடைய விழாவையும் நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். நமது பெரிய ஷேகாகிய ஷேக் அப்துல் காதிர் முஹம்மது அப்துல் காதிர் ஹைதராபாத் சூஃபி நாயகம் ரலியல்லாஹு தஆலாவுடைய 90வது ஆண்டு விழா. நமது சூஃபி அப்பா ஷேகனா ஷேக் அப்துல் காதிர் ஆலிம் சூஃபி சித்திகியில் காதிரியில் காதிரி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்களுடைய பொன்னான விழா 44.
44 ஆண்டு காலங்கள் இந்த விழாவை இந்த நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய கமிட்டி ஆட்கள் மிக சிறப்பாக அழகாக எல்லாருடைய அருளையும் அவர்களுக்கு வாரி வழங்கி அவர்கள் ஷேகனாவுடைய துவாபரக்கத்திலே நீங்கள் எல்லாம் நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை, நேருக்கு நேர் நீங்கள் கண்டவர்கள், நேருக்கு நேர் நீங்கள் பார்த்தவர்கள், ஷேகனாவை நேரிலே பார்த்த ஆட்கள் இப்பொழுதும் இருக்கின்றார்கள், இந்த சபையிலும் இருக்கின்றார்கள், எப்பொழுதும் அவர்கள் இருந்து கொண்டே இருப்பார்கள். அப்படிப்பட்ட ஷேகனாவுடைய அந்த வாழ்க்கை, அவர்களுடைய அந்த முராகபா, அவர்களுடைய ஹல்வத் எல்லாம் அல்லாஹ்வுக்காக வேண்டி தன்னை அர்ப்பணித்த மகானாக, அல்லாஹ்வுக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய ரசூலுக்காக வேண்டி தன்னை அர்ப்பணித்து ஃபிதாக அபி வ உம்மி யா ரசூலல்லாஹ் என்று சஹாபாக்கள் சொல்வதை போல, யா ரசூலல்லாஹ் உங்களுக்கு என்னுடைய தாயும் தகப்பனாரும் அர்ப்பணமாகட்டும். ஒவ்வொரு காலகட்டத்திலும் எம்பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு அவர்கள் சொல்லக்கூடிய நேரத்திலே, சஹாபாக்களை அழைக்கின்ற பொழுது, சஹாபாக்களுக்கு யுத்தத்தினுடைய அந்த இதை சொல்லுகின்ற பொழுது, யுத்தத்திலே கலந்து கொள்ள வேண்டும் என்று அவர்கள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது முதலாவது வார்த்தை ஃபிதாக அபி வ உம்மி யா ரசூலல்லாஹ், என்னை பெற்றெடுத்த தாயும் தகப்பனும் உங்களுக்கு சமர்ப்பணம், எங்களுக்கு வேறு யாரும் இல்லை, எங்களுக்கு வேறு யாரும் இல்லை. நாளை நாங்கள் வஃபாத்தாகிவிட்டால் எங்களுக்கு கேட்கப்படக்கூடிய கேள்வி, கபரிலே கேட்கப்படக்கூடிய கேள்வி, மன் ஹாதர் ரஜுல், இந்த மனிதர் யார், இந்த மனித புனிதர் யார் என்று எல்லோருக்கும் கேள்வி கேட்கப்படும். அந்த கேள்விக்கு ஹாதா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இவர்கள் கண்மணி நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்ல வேண்டும். அந்த சொல்வதற்கு நாவை நமக்கு சொல்லித்தரக்கூடிய ஆற்றலை நமக்கு தந்தவர்கள் தான் இந்த மகான்கள், இந்த சேகுமார்கள். இவர்களை கண்டவர்கள், இவர்களை கையை பிடித்தவர்கள், இவர்களுடைய வாழ்க்கையோடு ஒன்றியவர்கள் ஜெயம் பெற்றார்கள். வாழ்க்கையினுடைய உச்சத்திலே அவர்கள் அடைந்து விட்டார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபையிலே அமர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு சஹாபி விரைந்து வருகின்றார். வந்து யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூலே, அருமை நாயகமே, நாளை மறுமையிலே உங்களை நான் பார்க்க வேண்டும். நாளை மறுமையிலே நீங்கள் உயர்ந்த இடத்திலே இருப்பீர்கள், ஆனால் நாங்களோ எங்கேயோ உட்கார்ந்து கொண்டிருப்போம். நாங்கள் எப்படி உங்களை பார்ப்பது? சுப்ஹானல்லாஹ், பெரிய ஆச்சரியமான வருகிறது. எல்லா ஹதீஸ்களையும் புகாரி, திருமதி, இப்னு மாஜா, பைஹகி, நஸஈ போன்ற சிஹாஹ் சித்தா என்று சொல்லக்கூடிய எல்லா கிதாபுகளையும் வரக்கூடிய இந்த ஹதீஸ், பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, மா அஅதத்து லஹா, உங்கள்ட்ட என்னப்பா சேமிச்சு வச்சிருக்காங்க, அதற்காக நீ என்ன பார்க்க ஆசைப்படுறாங்க, என்ன பார்க்க வேண்டும் என்று நீ ஆசைப்படுகின்றாய், என்ன சேர்த்து வைத்திருக்கின்றாய் என்று சொல்கின்ற பொழுது அவர் சொன்னாரு, அல்லாஹ்வும் ரசூலும் தான் என்கிட்ட இருக்கிறாங்க என்று ஒன்றுமே இல்லை, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் என்று சொல்லுகின்ற பொழுது கண்மணி நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், அல் மர்உ மஅமன் அஹப்ப. சஹீஹுல் ஹதீஸ். நீ யாரோடு இருக்க வேண்டும் என்று நீ ஆசைப்படுகின்றாயோ, நீ யாரோடு நாளைக்கு மறுமையிலே சொர்க்கத்திலே இருக்க வேண்டும் என்று நீ ஆசைப்படுகின்றாயோ, அந்த ஆசை, அந்த அன்பு, அந்த பண்பு, அந்த நோக்கு
அவர்களோடு நீங்கள் இருப்பீர்கள் என்று கண்மணி நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் மர்உ மஅமன் அஹப்ப. நீங்கள் யாரை பிரியப்படுகின்றீர்களோ, நீங்கள் யாரை நேசப்படுகின்றீர்களோ அந்த நேசம் எப்படி இருக்க வேண்டும்? அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் உகந்ததாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய அந்த பாதையை நமக்கு காட்டி தர வேண்டும். ஷரியத்தினுடைய இதை விலகாமல் இருக்க வேண்டும். 5 நேரம் இமாம் ஜமாஅத்தை நாம் தொழுது வர வேண்டும், ஜகாத்து கொடுக்க வேண்டும், நோன்பு பிடிக்க வேண்டும். என்னென்ன அமல்களை அல்லாஹ் சொல்லியிருக்கின்றானோ அனைத்தையும் ஷரியத்தை பேணி நடந்தவர்கள் தான் செய்குமார்கள். ஷரியத்தை விட்டல்ல. நமது சூதியப்பா இருக்காங்களே, நம்ம சூதியப்பா ஷரியத்துக்கு மாற்றமாக நடந்தால் யாராக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, நீ சொல்வது தவறு என்று ஷரியத்துடைய சட்டத்தை எடுத்து சொல்லக்கூடிய ஆற்றலை உருதுவிலும், அதே நேரத்திலே உருதுவில நல்ல திறமானவங்க அப்பா. இந்த உருது பாஷை இன்னைக்கு தெரியாது நமக்கு. இந்த இலங்கையிலும் தமிழ்நாட்டிலும் தென்னிந்தியாவிலும் இது தெரியாது என்று சொன்னதுனாலதான் உருதுல ஏகப்பட்ட குழப்பங்களை எழுதி வச்சிட்டாங்க. உருதுல ஏகப்பட்ட குழப்பங்களை செஞ்சாங்க. எழுதி வச்சதுனால அந்த உருதை, அந்த கிதாபை அவர்கள் படித்தார்கள். படித்த உடனே ஷேக்னா சூஃபி ஹஸரத் அவர்களுக்கு புரியும், என்னடா இப்படி எழுதி வச்சிருக்காங்க, ஒரு குப்பைகளாக எழுதி வச்சிருக்காங்க. வார்த்தை அலங்காரமாக இருக்கின்றது, வார்த்தை மிக அழகாக இருக்கின்றது. ஆனால் உள்ள என்ன வச்சிருக்காங்க? விஷத்தை உள்ளே வைத்திருக்கின்றார்கள். பாம்புக்கு என்ன பாருங்க, நல்ல பாம்பு. நல்ல பாம்பா? யாராவது அந்த பாம்புக்கு பேர் என்ன? நல்ல பாம்பு. ஐயத்தில் ஹசனா. ஐயத்துக்கு தான் பாம்பு அரபியில, ஹசனான நல்ல பாம்பு. அதை போய் நல்ல பாம்பு அப்படி பிடிச்சு விட்டு பாருங்களேன், அது நல்லதா கெட்டதான்னு தெரியும். ஆக பார்ப்பதற்கு நன்றாக தெரியும், ஆனா உள்ள என்ன இருக்கும்? விஷம் இருக்கும். இந்த விஷத்தை எடுத்து காட்டியவர்கள் தான் இந்த மகான் ஷேகனா சூஃபி ஹஸரத் நாயகம் கத்தஸல்லாஹு ஸல்லல்லாஹு. இவர்கள் பயிற்சி பெற்றது யார்கிட்டன்னு சொன்னா, பெரிய ஷேகனா முஹம்மது அப்துல் காதிர் சூஃபி ஹைதராபாதி. அவங்க எப்படிப்பட்ட ஆளுன்னு சொன்னா, நஹ்வுல அரபி கலாமு நஹ்வி மிக பிரசித்தி பெற்றவங்க, திறமையா உள்ளவங்க. அரபியில் மிக திறமை பெற்றவர்கள் பெரிய ஷேகனா தாதா பீர். அது மட்டுமல்ல, பார்சியிலும் திறமை பெற்றவர்கள். அந்த காலத்துல பார்சி இருந்துச்சு. பார்சியிலும் திறமை பெற்றவர்கள். அவர்களுடைய சொந்த மொழி உருது. உருதிலே அவர்கள் பீர் லாங்குவேஜிலே சொல்லக்கூடியவர்கள். அரபியிலையும் அதாவது திறமை பெற்றவர்கள். அப்படிப்பட்ட பெரிய ஷேகனாட்ட இவர்களும் வெள்ளி ஆலிம் அகமது மீரான் சூஃபி ஹஸரத் அவர்களும் அட்டலச்சேலை. இவங்க 2 பேரும் பொதக்குடி மதரசால ஓதிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹஸரத்தும் அட்டலச்சேலை அகமது மீரான் சூஃபி ஹஸரத் 2 பேரும் என்ன செய்றாங்க? ஓதிக்கிட்டு இருக்காங்க. ஓதுற காலத்துல நமது பெரிய ஷேகனா தாதா பீர், ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய தாதா பீர், சென்னையில் இருக்கக்கூடிய பெரிய மஸ்ஜித் திருவல்லிக்கேணி ஐசா சொல்லுவாங்க, அந்த இடத்துக்கு அவங்க மீலாது விழாவுக்காக வேண்டி பயானுக்கு வராங்க. பெரிய ஷேகனா பயானுக்கு வராங்க. அந்த பயானுக்கு யாரு அனுப்பி வைக்கிறான்னு சொன்னா, அன்றைய ஹைதராபாத்துடைய நிஜாம், அன்றைய மன்னர் ஒரு நாள் ஷேகனாவுடைய பெரிய தாதாக்களுடைய பயான பார்க்கிறாரு. பார்த்தா அவ்வளவு பேரு ஜெதுபு இருக்கிறாங்க. பயான்ல எப்படி இருக்கிறாங்க? அல்லாஹ்வுடைய ஜெதுபு, அல்லாஹ்வுக்காக வேண்டி தன்னை அர்ப்பணிக்கக்கூடிய அப்படிப்பட்ட வசியத்தும் அல்லாஹ்வின் பக்கம் இழுத்து அன்னை பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹப்பத்தை அப்படியே ஊட்டுறாங்க. இப்ப அந்த சபையில இருக்கிற யாருதான்? இன்சானாக இருந்தாலும் அந்த சபையில இருக்கக்கூடியவர் அல்லாஹ் ரசூல். அந்த சபை அப்படி மன்னர் அப்படி போய்கிட்டே இருக்கிறாங்க.
மனிதனுடைய காதுல இந்த பயானம் சொல்லுது. அல்லாஹ் ஒரு ஆளை ஹிதாயத்து நாட வேண்டும் என்று சொன்னால் இப்படிதான் உள்ள இருப்பான். அதான் மகான்கள் தேவை, ஷீஹ்மார்கள் தேவை. ஷீஹ் பயான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஹைதராபாத் சூஃபியா சேர்த்து. அவங்க இதுல பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அரபியினுடைய அந்த கவிதைகள் வந்து கொண்டே இருக்கின்றது, பார்சியினுடைய கவிதைகள் வந்து கொண்டே இருக்கின்றது, உருதுடைய விளக்கங்களை சொல்லிக் கொண்டே இருக்கின்றார்கள். தத்துவமான கருத்துக்களை, மிக சூஃபியினுடைய அந்த கருத்துக்களை எடுத்து சொல்லிக் கொண்டு மக்களை தஸ்கியத் வதஸக்கீஹிம் வயஅல்லிமுல் கிதாப வல் ஹிக்மா அல்லாஹ் சொல்லி காமிக்கின்றான். கண்மணி நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மக்களை பரிசுத்தப்படுத்துவதற்காக வேண்டி வயஸக்கீஹிம், முதல்ல நீங்கள் பரிசுத்தப்படுத்துங்கள் உள்ளத்தை, வயஅல்லிமுல் கிதாப, பின்பு நீங்கள் கிதாபை படித்துக் கொடுங்கள். முதல்ல கல்வி சுத்தப்படுத்தணும். இந்த கல்வி சுத்தத்தை ஏற்படுத்தியவர்கள் தான் அந்த மகான் ஹைதராபாத் சூஃபியா சேர்ந்தவர்கள். ஆனால் நம்ம இன்றும் சொல்றோம் கல்புல் முஃமினி அர்ஷுல்லாஹ். முஃமினுடைய கல்வி இருக்குல்ல, அதாவது அல்லாஹ்வுடைய அரிசி. இதை கண்டவர்கள் கண்டார்கள், கண்டவர்கள் அந்த அரிசியை பார்ப்பார்கள், பேசிக் கொள்வார்கள், அல்லாஹ்வோடு அவர்கள் உரையாடுவார்கள், அல்லாஹ்வோடு செய்வார்கள், அவர்கள் உரையாடுவார்கள். அந்த கல்வை, அந்த கண்ணாடியை சுத்தமாக வைக்க வேண்டும். மன தூய்மை, இஹ்லாஸ். அந்த இஹ்லாஸை போதித்து காட்டியவர்கள் தான் இந்த மகான்கள், ஹைதராபாத் சூஃபியா நாயகம். எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, அப்படிப்பட்ட கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வாழ்விலே வந்தவர்கள் இந்த மகான். இவர்களிடம் பையத்தை பெற்று நம்முடைய வெள்ளி ஆலிம் அவர்களோ 6 மாத காலங்கள் ஹைதராபாத்துக்கு போய் 6 மாத காலங்கள் தீட்சை பெற்றார்கள். பெற்று என்ன செஞ்சாங்க, இவங்க அட்டலச்சேரை ஆமல் மீரானா சூஃபியா சேர்ந்தவர்கள் சுரோனுக்கு வந்துட்டாங்க. அவங்க காயல்பட்டினம் வந்தாங்க. திரும்ப இவர்களை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு சூஃபியா சேர்த்து எங்க வராங்க, காயல்பட்டினம் சூஃபியா சேர்த்து அகமது மீரான் அசத் அவங்க இருந்து அட்டலச்சேரைக்கு வராங்க. அவங்க வர்ற நேரத்துல கிரான் குளம் என்று ஒரு இடம், அங்க என்ன செய்யறாங்க, ஹஜ்ரத் அவர்கள் ஹல்வத்தில் இருக்கிறாங்க. அட்டலச்சேரை அஹ்மது முஹையீன் அவர் சூஃபியா சேர்த்து ஹல்வத்தில் இருக்கிறாங்க. நம்மளாம் நினைச்சு பார்க்க முடியுமா? ஹல்வத் என்பது தனித்திருப்பது, யாரோடையும் உறவாட மாட்டார்கள். ஜதுபிலேயே எல்லா காலத்திலும் உட்கார்ந்து கொண்டு முராகபா என்று சொல்வார்கள். அல்லாஹ்வுக்கும் அவர்களுக்கும் தொடர்பை ஏற்படுத்திக் கொண்டே இருப்பார்கள். ஒவ்வொரு நேரமும் அல்லாஹ் அல்லாஹ் ஃபஇன்னம் தகுனு தராஹு ஃபஇன்னஹு யராக கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவன் உங்களை பார்க்க மாட்டான், ஃபஇன்னம் தகுனு தராஹு, அவன் உங்களை பார்க்காவிடிலும் ஃபஇன்னஹு யராக, உங்களை நீங்கள் அவனை பார்க்காவிட்டாலும் நீங்கள் அவனை பார்க்க முடியாது. நீங்கள் அவனை பார்க்க முடியாவிட்டாலும் அல்லாஹ் உங்களை பார்த்து கொண்டே இருக்கின்றான். அந்த அளவுக்கு நெருக்கமாக தன்னுடைய திக்ரை அதிகமாக சொல்லி அவ்வளவு பெரிய நியமத்தை நம்ம அசத்தல் செஞ்சாங்க கொண்டு வந்து இந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் நல்ல நசீஹத்தும் நல்ல உபதேசம் செய்து இன்று நாம் எல்லாம் உட்கார்ந்து கொண்டிருக்கின்றோம். யாருடைய மக்காமிலே? சூஃபி அப்பாவுடைய மக்காமிலே. கண்ணியத்திற்குரியவர்களே, யாரும் எந்த நேரமும் அவர்களிடத்தை கிட்ட சென்றால் உட்கார வைத்து அழகாக பேசி நம் மனதில் இருக்கக்கூடிய கவலை அப்படி நிற்கிறான். இதான் மகான்களுடைய செயல். ஆக இப்படிப்பட்ட பெரும் மகானாக, பெரும் செல்வந்தர் அல்ல, அவர்கள் பார்ப்பதற்கு மிக எளிமையானவர்கள், ஆனால் அல்லாஹ் இடத்திலே மிக உயர்ந்தவர்கள். அதான் அல்லாஹ் சொல்லி காமிக்கின்றான், அலா இன்னா அவுலியா அல்லாஹி லா ஹவுஃபுன் அலைஹி வலா ஹும் யஹ்ஸனூன் அல்லதீன ஆமனூ வ கானூ யத்தகூன். அவர்களுக்கு பயமோ துக்கமோ எதுவும் கிடையாது. அல்லதீன ஆமனூ வ கானூ யத்தகூன், அவர்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி பயந்து தன் வாழ்க்கையை ஆக்கிக் கொண்ட நன்மக்களாக இருந்தார்கள். எனவே இமாமுல் ஆரிஃபீன் என்ற பட்டமும் ஷாஹி என்ற பட்டம்
நம்ம சொல்றோமே ஷா அரசர். ஷாண்டா என்ன? அரசர் என்ற பட்டம். இந்த பட்டத்தை யாரு கொடுத்தாங்கன்னு சொன்னா ஹைதராபாத்தினுடைய நிசாம் அபுதன் என்று சொல்லக்கூடியவர். அவர் தான் அவர் ஷாஹ் என்ற பட்டத்தை கொடுத்தாங்க. அது மட்டுமல்ல, சுல்தானுல் வாயிலின் ஹைதராபாத்தினுடைய இமாமுக்கு, ஹைதராபாத் அடங்கி இருக்கக்கூடிய அந்த நாதாருக்கு அவர் கொடுத்த சுல்தானுல் வாயிலின், அரசருக்கெல்லாம் உபதேசம் செய்யக்கூடியவர்கள் இவர்கள். இமாமுல் ஆரிஃபீன், ஆரிஃபீன்களுக்கெல்லாம் தலைவானவர்கள். கணியத்துக்குரியவர்களே, அப்படிப்பட்ட இரு மகான்களுடைய உன்னதமான இடத்தை அமர்ந்து கொண்டிருக்கின்றோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மகான்களின் பொருட்டால் நம்முடைய எல்லா தேவைகளையும் அல்லாஹ் நிறைவேற்றி தந்தல்வானாக. நம்முடைய எல்லா ஹாஜாக்களையும் அல்லாஹ் நிறைவேற்றி தந்தல்வானாக. இந்த மஜ்லிஸிலே மலக்குமார்கள் என்று சொல்லக்கூடிய இரவிலே பறந்து கொண்டிருக்கக்கூடிய, கடலிலே இருக்கக்கூடிய மீன்களும் துஆ செய்வதாக கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொன்னார்கள். அப்படிப்பட்ட தாலிபுல் இல்ம் மதரசாவுடைய பிள்ளைகளும் அமர்ந்திருக்கின்றார்கள். அவர்களுடைய நன்மக்கள் மூலமாக அல்லாஹ் தஆலா நம்முடைய ஹாஜத்தை நிறைவேற்றி தந்தல்வானாக. நமது ஷேகுமானுடைய அந்த நிர்வாகத்தை அல்லாஹ் தஆலா மென்மேலும் கியாமத் நாள் வரை எந்த தொய்வின்றி, எந்த தங்கடமும் இன்றி, எந்த பிரச்சனையும் இன்றி நல்ல முறையிலே நடந்தேறுவதற்கு அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வுடைய அருளும் கண்ணின் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஷஃபாஅத்தும் இங்கே இருக்கக்கூடிய நம்முடைய பள்ளியில ரமதானில் இருக்கக்கூடிய இந்த பூந்தோட்டத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய நம்முடைய ஷேகனா என்று நாம் நம்முடைய தலைவர் இமாமுல் ஆரிஃபீன், ஆரிஃபீன்களுக்கெல்லாம் இமாமாக இருக்கக்கூடிய நமது ஹஸரத் நாயகம் ஷேகனா சூஃபி ஹஸரத் நாயகம் கத்தஸல்லாஹு ஸல்லல்லாஹுல் அஸீஸ் அவர்களுடைய பொருட்டால் அல்லாஹ் தஆலா நம்முடைய நோய்களை, நம்முடைய பலாய்களை, நம்முடைய முசீபத்துகளை, நம்மளுக்கு வரக்கூடிய இடர்களை எல்லாவற்றையும் நீக்கி வாழ்விலே வசந்தமாக அல்லாஹ் தஆலா ஆக்கி தருவானாக. இம்மையிலும் மறுமையிலும் நாளை கண்மணி நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் நம் கரம் பிடித்த நமது ஷேகுமார்களும் சேர்க்கம் செல்லக்கூடிய நர்பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கும் நசீபாக்கி தந்தல்வானாக. எல்லா வகையிலும் அல்லாஹ் தஆலா நம்முடைய வாழ்க்கையை சீராக, சிறப்பாக, சலாமத்தாக, ஆஃபியத்தாக, ரஹ்மத்தாக, பரக்கத்தாக, நியமத்தாக அல்லாஹ் தஆலா ஆக்கி தந்தல்வானாக. அல்லாஹ் ரசூலுடைய உதவியும் நமது சூஃபி அப்பாவுடைய அந்த இதன் மூலமாக எல்லா வல்ல நம்ம சிறப்பாகி தந்தல்வானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஈசான் சவாபு ஓதிட்டு அப்படியே தமிழ் ஃபாத்திஹா சொல்லணுமா? जलवाए शान खुदा